நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சோகத்தை மறந்துட்டு சிரிக்கலாம். இன்னைக்கு ரியாக்ஷன் வீடியோவில் என்னெல்லாம் வரப்போகுது, பயங்கர ஃபன்னி வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பார்க்கலாமா? ஒரு அரிசி கூட நல்லா இல்ல, எத்தனை வந்து கீழே தான் போடுறோம். நாங்க எப்படி சாப்பிட முடியாத? நீங்க எங்க போய் சொல்லிக்கிறீங்களோ அங்க போய் சொல்லுங்கன்றாங்க. எந்த கடையில் சொன்னாங்க? ரேஷன் கடையில. ஒரு சிஎம்ன்ற ஒரு மரியாதை இல்லாமல் இப்படி கேட்டேம்மா. இருந்தாலும் உனக்கு தைரியம் அதிகம்தான். சரிதான், எல்லாருக்கும் அப்படி தானே. வயசை கம்மியாக சொல்கிறது ஒரு வாடிக்கை, அதெல்லாம் தப்பாக சொல்லக்கூடாது. ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? நீ அம்மாவை காப்ப யாரா அந்த எடிட்டரு? ஆமாம்மா, அம்மாவை இங்கெல்லாம் எப்படி தூக்குவியாடா நீ? பயங்கர சிங்கா அதுல. உங்க அலும்பு ரொம்ப ஓவரா போகுதா? தப்பு. அடுத்தவங்க மனசை வந்து இப்படி காயப்படுத்தக்கூடாது. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. வணக்கம், யார் தெரியுதா? தெரியுதா? தெரியுது சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பேர் என்னமா? சங்கீதா சார். இந்த ஊர்ல படிக்கிறீங்க? சார், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அச்சங்குடி பிரைமரி ஸ்கூல்ல பாப்பா கீர்த்தி ஸ்ரீ 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா சார். ஓ, அவங்க அம்மாவை நீங்க? இல்லை, வேற ஒன்றும் இல்லை. அந்த ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் டிம்மாக தெரியுது. ஆனால் அவங்க கேமரா குவாலிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்குது. அந்த அக்காவோடது. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சிருப்பார். உங்கள் சிஎம்மும் வயசானவர் தானே, கண்ணாடி கூட போடலை. இதெல்லாம் அப்படி போகட்டும். நான்லாம் அந்த காலத்தில் 10 ரூபா திருப்பினா பை நிறைய சாமான் வாங்கிட்டு வருவேன். இப்பெல்லாம் முடியுமா? ஆமா தாத்தா, இப்பெல்லாம் கடைக்கு கடை சிசிடிவி வந்துருச்சு. ஏதாச்சும் எடுத்து மாட்டினா செருப்பை கண்டு அடிப்பாங்க. டேய், எப்பேற்பட்ட சீன் தெரியுமாடா? எப்பேற்பட்ட பணம் தெரியுமாடா? டேய், 2K பாய்ஸ். ஓகே, நல்லா இருக்கு. எடிட்டர் தரமான எடிட்டிங் இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர். அந்த பொண்ணு பார்க்காம இருந்தா சரி. சூப்பர் ஸ்டார் கூகுள் பே போடுங்க, தலைவர்னு போடுங்க. யார் பேர் வருது? டவுட் இருந்தா கூகுள் பேல போயிட்டு சர்ச் பண்ணுங்க, தலைவர்னு போடுங்க. அது எதுனா ராங் காமிச்சுன்னா நான் இப்ப பிரசன்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு கும்பிடு. என்ன தேடுறாங்க? இதோ இங்க இருக்க பார்த்தா எடிட்டிங் லெவல் தரமான எடிட்டிங். இருந்தாலும் அவர் சொன்னது தப்பு தானே. பழைய காலத்து ஆளு தெரியாம ஏதோ இதை தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஓகே, ஒரு 35 பேர் இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இவர் தான் அண்ணன்றாங்க, திடீர்னு பார்த்தா இவர் தான் அப்பான்றாங்க, திடீர்னு பார்த்தா இவன் தான் தம்பின்றாங்க, இவர் மாமான்றாங்க, இவங்க அத்தைன்றாங்க. யார் யாருக்கு அத்தை, யார் யாருக்கு சித்தப்பா, ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. திடீர்னு பார்த்தா இவர் தான் அண்ணன்றாங்க, திடீர்னு பார்த்தா இவர் தான். ஃபேக்ட். உண்மை. இது எந்த படத்தோட ரிவ்யூ தெரியல. ஒருவேளை கார்த்தியோட அந்த படமாக இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. நான் இதெல்லாம் நடக்கும். நான் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு திடீர்னு 1 வருஷத்துக்கு அப்புறம் போயிடுவோம், வசமாக மாட்டிக்குவோம். ஓகே, நல்லா இருக்கு. ஜெகமுகேஷ்
உனக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும். உனக்கு என்ன வேணும்? நீ தான் கல்யாணம் படிக்கிறியா? இப்போ போ. கல்யாணம் படிக்கிறியா? இப்போ போ. ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா? ஜலமுகி. யோசிப்பீங்கடா ரூம் போட்டு உட்காந்து இது என்ன மாதிரி எடிட் பண்ணா. இந்த பொண்ணோட ரியாக்ஷன் பார்த்தியா? கருவும் பிடிச்ச நாயே ஏன் முன்னாலே வந்து டவுசர் கழட்டுவியாடா. தப்பு தம்பி தப்பு. நான் கொஞ்சம் ஒரு பெல்ட்டெல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாங்க அடுத்த டைம் வரும்போது. இப்படிலாம் வந்து ஷாக் கொடுக்காங்க. இன்ஸ்டாகிராமில் ஒருத்தன் 2 நாளாக ப்ரோன்னு பேசிட்டு வீடியோ கால் பண்ணி உங்கள் ப்ரோ காட்டு நான் பார்க்கணுன்னு காம்பா அப்படியே கறி கலந்து போயிட்டேன்பா நான். இன்ஸ்டாவில் கூட அந்த மாதிரி இல்லை. இந்த ஃபேஸ்புக்கில் வந்து வானவரின் பாய்ஸ் அதிகமாக தான் இருக்காங்க. இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி இவ்வளோ பப்ளிக்காக பேச முடியாது. சாரி. அவருடைய கட்சி யார் பேர்ல வச்சிருக்காரு? திரிசா பேர்ல. திரிசா விஜய், அப்புறம் இன்னொன்று கோவாக்கு கல்யாணத்துக்கு போனார், அந்த பொண்ணு பேர் என்ன? அவங்க பேர் கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ். என்சில எடுத்து பாரு, கரெக்டா செக் ஆகும். அவருடைய கட்சி யார் பேர்ல? எங்கடா இருந்து வரீங்க? மீன் போட்டதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு வந்து பேசிட்டு இருப்பார். உண்மை என்னன்னு அவங்க தெரியும். ஓகே, இதுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக போக வேணாம்.